இப்போ இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு கஷாயம் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செம்பருத்தி பூ. அதில் வந்து அவ்வளோ பெரிய சத்து இருக்குது. ரத்தத்தை அவ்வளோ அழகாக, அதில் உள்ள கொலஸ்ட்ரால், அதில் உள்ள தீங்குதலை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி செம்பருத்தி பூ உண்டு. அதான் செம்பருத்தி அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெண்தாமரை. வெண்தாமரையோட குணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஸோ வெண்தாமரை பொடி 100 கிராம், செம்பருத்தி பொடி 100 கிராம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இல்லைன்னா நம்ம வீட்டிலே பூத்திருக்கும் இல்லையா, அதையே நம்ம எடுத்து நம்ம காய வைக்கலாம், நிழலாக காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை முடியாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே பவுடராகவே கிடைக்கிது. ஸோ வெண்தாமரை பொடி, செம்பருத்தி பொடி, சீரகம் எல்லாமே 100 கிராம் 100 கிராம் 100 கிராம். இந்த சீரகத்தை மட்டும் எப்பொழுதுமே லைட்டாக பொன்னுருளாக வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3ஐயும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் யாருக்கெல்லாம் ரத்த கொதிப்பு இருக்கோ, டென்ஷன் அடிக்கடி படுறீங்களோ, அவங்களாம் வந்து நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் இதோடு சேர்த்து காலையில் நீங்கள் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் அதுலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து குடித்தாலே போதுமான விஷயம் கஷாயம்.